எக்கா, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க நீ? எங்கே போகிறேன் நான்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பஸ் ஏறி ஒரே பஸ்ஸு தான், அப்படியே விர்றன்னு வந்துட மாட்டோம். ஆ, அந்த பஸ்ஸை விட்டுட்டாத்தே 3 பஸ்ஸு மாறணும், இல்லைன்னா நாங்கள் ஒரு பஸ்ஸிலே வந்துடுவோம். எதுக்கு இப்போ அழுகிற? சொல்லுக்கா, எதுக்கு இப்போ அழுகிற? அழுகாதக்கா, பார்க்கவே சங்கடமாக இருக்கு உன்னைய. நீ அழவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். இப்படி அழுகிறியே, அழுகாதக்கா. தாமரை, என்ன அழுகாத அழுகாதன்ட்டு நீ ஏண்டி தாமரை அழுகிற இப்போ? என்ன பண்ணுறது, தாய்க்கு தாயா அக்காவுக்கு அக்காவா நீ இருக்கிற. அம்மாவை தான் போய் பார்க்க முடியல, அங்கே ஒரு பிசாசு இருக்கிறான்னு. ஒன்னே தான் அம்மாவா நினச்சி ஓடியாடுறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுவும் வர முடியுது போல. ஒரு வாரம் இப்படி ஓடுச்சுன்னே தெரியல. கிடு 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 கிடுன்னு பாருங்கக்கா, ஒரு வாரம் ஓடி போச்சு. உன்னை விட்டுட்டு போறேன்னு எனக்கு மட்டும் அழுக வராதா? உனக்கு மட்டும்தான் அழுக வருமா என்ன? அழுகாதடி அக்கா, வாரேன் என்ன, நான் 2 வாரம் போட்டோம் வாரேன். எப்போ ஃபோன் பேசினாலும் உனக்கு வாயில் இதுதான் வரும். 2 வாரம் போட்டுண்டி தாமரை அக்கா வாரேன், 1 வாரம் போட்டுண்டி தாமரை அக்கா வாரேன். இதையே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துறல்ல, இப்போவும் அதே மாதிரி 2 வாரம் போகட்டுமா? என்னடி பண்ணுறது சொல்லு, என்ன பண்ணுறது? தலை எழுத்து அப்படி இருக்கு. டவுனுக்கு போனாலே நான் அதுக்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்குள்ள பெரும் பாடி என் மாமியா கிளவிட்ட. உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற. ஏங்கா, அதுக்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு அவசியமா? ஒன்றை சொல்லணும், நீ தான் என்னமோ ரொம்ப அதுகிட்ட இது பண்ணிட்டு இருக்க. சொல்லாமல் எப்படி தாமரை போவ சொல்லு, சொல்லாமல் எப்படி போவ? அதுவும் தப்பாச்சே. நீ என்ன எங்கேயும் தூரமாவா போகிற? டவுனுக்கு போகிறதுக்கு கூட அதுகிட்ட சொல்லிட்டு ஏதோ வீட்டில் உள்ள ஜாமான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு போவ, அதுக்கு கூட அதுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே. சரி சரி அழுவாதக்கா, நான் போயிட்டு எப்பாவது வரேன் லீவ் விட்டா பிள்ளைகளுக்கு, சரியா? அழுகாத, இரு வாரேன். எங்கேடி போகிற? பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, வா. ஏம்மா அனுமா, பாவம்மா, ரொம்ப அழுகிறாம்மா, பாவமா இருக்கு. பெரியம்மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் பெரியம்மா. மிஸ் யூ so much பெரியம்மா. தங்கம், ஏண்டி அழற? வா. பெரியம்மா எங்கேயும் போக மாட்டேன். அழாம அம்மா கிட்ட சேட்டை பண்ணாம அம்மா சொல்ற பேச்சே கேட்கணும், இல்லைன்னா அம்மா டபார் டபார்னு அடிக்கிறாள்ல, அதுக்கு சொல்றேன் பெரியம்மா. என்ன, அம்மா சொல்றதை கேட்டேன்னா அம்மா ஏன் உன்னை அடிக்க போறா சொல்லு? சரி பெரியம்மா, இங்க ஐஷு அக்கா, பவி அக்கா, அப்புறம் குட்டி தம்பி இவங்க கூடலாம் ஜாலியா விளையாண்டேன் பெரியம்மா. ஊருக்கு போயிட்டோம்னா நானும் தம்பியும் மட்டும்தான், விளையாட ஆளே இருக்காது. ரொம்ப மிஸ் பண்ண போறேன் பெரியம்மா. என்னம்மா பண்றது, அம்மா உனக்கு லீவ் விட்ட உடனே உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, இல்லைன்னா அக்காவெல்லாம் கூட்டிட்டு பெரியம்மா அங்க வரேன், சரியா? கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன் தங்கம். பெரியம்மா ப்ராமிஸ் பண்ணுங்க. அது வேறயா? சரி, ப்ராமிஸா பெரியம்மா, வரேன், சரியா? ஓகே பெரியம்மா. ஏ தாமரை, பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, என்னடி பண்ற? இந்தா இந்தக்கா, புடிக்கா. எனக்கு எதுக்குடி காசு? அறிவு கட்டவளே, காசு எடுக்க தான் இப்போ போனியா? போடி, கொண்டு போய் பையில வை, பேக்கில் வை, பேக்கில் வைய, இல்லை நான் பிடிங்க கொண்டு போய் பேக்கில் வச்சுட்டு வரவா? சொல்லுடி அறிவு கட்டவளே, காசு கொண்டு வந்து என்கிட்ட நீட்டிட்டு இருக்க. எனக்கு எதுக்குடி ஃபர்ஸ்ட் காசு? இப்போ நீ காசை வாங்க போறியா இல்லையாக்கா? சொல்றத கேளு, காசை வாங்குக்கா. அக்கா ப்ளீஸ் காசை வாங்கிக்கோ. தாமரை, காசு எனக்கு வேண்டாமா, செலவுக்கு இருக்கு, 500 ரூபா இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கிறேன். மாமா தான் வேலைக்கு போகிறாருல, கொடுப்பாரு அப்பப்போ. இங்கே பாரு, இதில் 3000 ரூபா வச்சுருக்கேன், புடி, நீ செலவுக்கு வச்சுக்க. பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. சில நேரம் பிள்ளைய கேட்டால் உங்ககிட்ட காசு இருக்க மாட்டேங்குது அடிக்கடி புலம்புவேன்ட்ட, சரியா? புடிக்கா. வரும்போது உன் கொழுந்தனார் கொடுத்து விட்டாரு, கொண்டு போய் உங்கள் அக்கா கிட்ட கொடு, வரும்போது கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு, இதை வாங்குறியா என்ன? இத்தனை நாள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கணக்கு பார்த்தியா செலவு பண்ணுறதுக்கு? என் தங்கச்சிக்கு அது பிடிக்கும், என் தங்கச்சிக்கு இது பிடிக்கும்னு அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தியல்ல, சொல்லுக்கா. எல்லாம் வாங்கி கொடுத்தியா வாங்கி கொடுக்கலையா? எல்லாம் பண்ணனா செஞ்ச,
இப்போ நான் கொடுக்குற காசை மட்டும் வாங்கிக்க மாட்டியா? இங்கே பாரு, இது நான் உன் அம்மாவுக்கு தர்றதா நினச்சிக்கோ. இப்போ அம்மா கொடுத்தா நீ வாங்குவியா வாங்க மாட்டியா? நீ கஷ்டப்படுறப்போலாம் அம்மா கொடுத்தா வாங்கிப்பல்ல, அது மாதிரி தான் உன் தங்கச்சி தரேன், நீ வாங்கிக்கோ. புடிக்கா, வாங்கிக்கக்கா. வாங்க மாட்டியா அப்போ? இல்லை தாமரை, அது எடி நீ செலவுக்கு வச்சுக்கடி, எனக்கு எதுக்குடி காசு? இங்கே பாரு, அப்புறம் நான் வரவே மாட்டேன் ஊரை பக்கம். இந்த காசு நீ மட்டும் வாங்கலைன்னா நான் வரவே மாட்டேங்க்கா. இப்போ இந்த காசை வாங்குறியா என்ன? இப்போ நான் அந்த காசை வாங்கியே ஆகணுமா? ஷோ, உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி கொடுத்து தொலை. இந்தா புடி. புடிக்கா, வாங்கு. சரிடி குறி. அனுமா கிளம்புவோமா? பா, அழுவாத. பெரியம்மா வீட்டுக்கு லீவ் விட்டோன்னா அம்மா கூட்டிகிட்டு வரேன், சரியா? தம்பி பையங்கடி அங்கே அருவி சித்தி பையன் கூட விளாட்றானா? போய் கூட்டிகிட்டு வா கிளம்பணுன்னு. தாமரை, பார்த்து பத்திரம். நான் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிற. வீட்டில் விட்டுட்டு ஒரு வேலை பிள்ளைய ரெண்டையும் இழுத்துட்டு இவ்வளோ தூரம் நீ போவியா? இதில் என்னக்கா இருக்கு? என் பிள்ளைய சேட்டை பண்ணுற பிள்ளையெல்லாம் கிடையாது. சமத்து போல் என்கிட்டயே உட்காந்துக்கிறோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் டேரெக்டாக போகிற பஸ்ஸு தான். நாங்கள் பாட்டுக்கு அங்கே போய் இறங்கிக்கிடுவோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லைக்கா, நாங்கள் போய்க்கிறோம். இல்லைம்மா, இப்படி ஒத்தையில் அமுச்சு விட்ருக்காங்களே அப்படின்னு என் குழந்தனார் நினைக்க போகிறாரு. அதுக்கும் சங்கடமாக இருக்குது, எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ பிள்ளையில என்னம்மா கூட்டிகிட்டு போவேன்னு கொண்டு வந்து விட்டுட்டு நான் மறு பஸ்ஸுக்கு வர்றேன்டி, சொல்கிறத கேளுடி. அம்மா சித்தி, அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வருவாவ சித்தி. ஆ எடி ஐஷு, அம்மாவுக்கு எதுக்குடி அலைச்சலு? நாங்கள் போய்க்கிறோண்டி, அதை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறிய. சே, ஊருக்கு வர்ற அன்னைக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம்க்கா. போகிறப்ப அழுகையாக வருது, பிரிஞ்சு போகிறோமேன்னு. என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னா இப்படி தான், பிரிவெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம் ஆமாம். சரி வா, பையெல்லாம் எடுக்கலாம். ஏமா அனு, வா பெரியமாட்ட வா. சரி பெரியம்மா. அசோகா பாய். அக்கா பவி அக்கா வந்தோன்னு சொல்லுங்க. சரிடா தங்கம், அழுகாம போ. அம்மா கூட அம்மா சொல்றதை கேட்டுச்சாம தான் இரு. ஐஷு பாய்டா, பத்திரமா இரு. ஃபீவர் அடிச்சிச்சுன்னா ஊசி இது போடுங்க, மாத்திரை போட்டால் பத்தாது. ஏக்கா பார்த்துக்க அவளை. ஆ சரி தாமரை. பா அனு, வா போடி போ. சே, அக்காவும் தங்கச்சியும் எவ்வளோ ஒரு பாசம். சித்தியும் அம்மாக்கும் பாசம். இவங்க குறைஞ்சவங்கன்னு சொல்லவே முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் பாசம்தான். இப்படியெல்லாம் நானும் பவியும் இருப்போம்மான்னு தெரியல. பவிக்கும் எனக்கும் இப்போவே 7ஆம் பொருத்தமாக இருக்குது. பின்னாடி என் மேலே பாசமாக இருப்பாளா? ஆனால் 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்ற சுச்சுவேஷனில் நானும் அவளை மிஸ் பண்ணுவேன், அவளும் என்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாள். பாவம், ஸ்கூல் போயிட்டா. இன்னைக்கு நான் லீவ் போட்டோன்னே மேடம்க்கு ஸ்கூல் போகிறதுக்கு பிரியமே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு கிளம்பிடுச்சு. இங்கே பாருப்பா ஹெல்மெட்டு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் அந்த கருவாச்சி என்னன்னா மூஞ்ச காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கிட்ட அந்த பழத்தை கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்கிறதெல்லாம் நான் பெரிய விஷயம் பார்த்துக்க. சும்மானு கேடாங்கிட்டு அதை கொடுக்கா இதை கொடுக்கான்னு இந்த பூவை கொடுத்ததுக்கே நான் பட்ட பாடு போதும். கருவாச்சி இப்போ பஸ்ஸு வந்துருமா? ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேப்பா. முடிஞ்சா நீ பேசி கொடு, இல்லைன்னா என்ன ஆள விடு. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க. பாவம் ஐஷுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பாவம் உடம்பு சரியில்லைன்னு வேற அந்த பொண்ணு சொல்லுச்சுல்ல. அதான் அக்கா, நீங்கள் வாங்கி கொடுத்ததா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஐஷுட்ட கொண்டு போய் கொடுத்துடுவாக்கா. ப்ளீஸ் அக்கா, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த பூவை விட நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணி விட்டேன்ல, அப்பவும் ஏன்க்கா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் அக்கா, இதை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்களேன். என்ன காசு போட்டதெல்லாம் சொல்லி காமிக்கிறியா? சே, அப்படி கிடையாது. பின்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காசு போட்டதெல்லாம் சொல்லி தான் நான் காமிக்கிறேன். இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனே, நீங்க இது கூட எனக்கு பண்ண மாட்டீங்களான்னு தான் அக்கா சொல்ல வரேன். மற்றபடிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. சரி ஓகே, உன் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் காட்டிடு, உன் மூஞ்ச காட்டிடு, நான் கொடுக்குறேன். சரியா? உன் மூஞ்ச காட்டு. ஐயோ அக்கா, வேணாம், ஃபேஸ்லாம் காட்ட வேணாம். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அக்கா 100 ரூபா வேணா பே பண்ணவா உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்காக? 100 ரூபா போதுமாக்கும்? அக்கா 100 ரூபாவே பெருசு. இங்கே இருந்து அங்கே அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கா? அது சரிதான்.
அந்த கருவாச்சி ஒரு மாதிரி பேசுவா, திட்டுறா, ஒரு மாதிரி பேசுறா. அவகிட்ட நான் இது கொடுக்கறதே பெருசு, இதுல வேற உனக்கு நான் ஃப்ரீயா பண்ணி தருவேனா? அதுவும் 100 ரூபா போட்டா போதுமா சொல்லு? அக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 ரூபா இதுவே பெரிய விஷயம்க்கா. சரி, அதெல்லாம் ஓகே. நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கு பூவை கொடுக்க சொல்கிற, பழத்தை கொடுக்க சொல்கிற? அந்த பிள்ளை ஏன் வரலன்னு கேட்குற? அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு டெய்லியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வர்ற. எனக்கு இதுக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். அதெல்லாம் எதுக்கு முதல்ல நீ பண்ணுற? அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சின்னு வையி, அந்த பிள்ளைய விடு, அந்த புள்ள ஆத்தாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வையி, நீ தொலைஞ்சடி. அவங்க அம்மா பற்றி உனக்கு தெரியாது. நேற்று தான் அதோட பார்த்தேனே நான். இந்த பூவை கொடுத்ததுக்கு என்ன பாடுபடுத்தி வச்சிருச்சுமா. சத்த நேரத்தில் அதுகிட்ட பேசி பேசி எனக்கு எனர்ஜி ஃபுல்லுமே லாஸ். அக்கா சரி அதை விடு. ஒரு இதில் இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாக்கா வரணும். அதெல்லாம் சரி வருமா? அவங்கள பார்த்து பயந்து இவங்கள பார்த்து பயந்தா இதெல்லாம் சரி வருமா சொல்லுங்க? எல்லாத்தையும் சமாளித்து தான் வரணும். அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான். நீங்கள் இந்த பழத்தை மட்டும் ஐஷுட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். அது சரி, எங்க 100 ரூபா ஜிபே பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணி விடு, 200 ரூபா மட்டும் போட்டு விடு. பரவாயில்ல பரவாயில்ல, நானே எப்படியாவது கொடுத்துக்கிறேன், கிளம்புங்க. நீ கொடுக்குறியா? சரி 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 விடு. இப்போ என்ன, அந்த பிள்ளைட்டு அந்த பழத்தை கொடுத்து விடணும், அந்த ஐஸு கிட்ட கொடுக்க சொல்லி இதானே. 100 ரூபா மட்டும் போட்டு விடு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, 100 ரூபா போட்டு விடு, நான் அப்படியே கொடுக்குறேன். இப்பதான் கொடுக்க முடியாது, 200 ரூபா கேட்ட. சரி நான் தான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லக்கா. அப்புறம் என்ன திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கேட்டுட்டு இருக்கா? வேணாக்கா, நீ கிளம்புக்கா. வேணாட்டி போ, யாருக்கு என்ன, நீயே கொடுத்துக்க, எனக்கு என்ன வந்துச்சு? அதான் அந்த பிள்ளை வர பஸ் வந்துருச்சு, போ நீயே கொடு. ஐயோ பஸ் வேற வந்துருச்சு. சரிக்கா சரிக்கா, 100 ரூபா போட்டு விட்றேன். இந்தா கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லிடாத. நீ காலையில் அந்த பிள்ளை உன்கிட்ட உடம்பு சரியில்லைன்னுச்சுல ஐஷுக்கு. ஐஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைம்மா, இந்த பழத்தை நான் வாங்கி கொடுத்தேன்னு கொண்டு போய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுக்கா. நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதக்கா, நீ கொடுத்தேன்னு சொல்லிடு. அதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாமே, ஏன் நீ தான் கொடுத்தன்னு சொன்னா என்ன? கா, அந்த பிள்ளைக்கு நான் யாருன்னே தெரியாதுக்கா. நான் யாருன்னு சொல்லி கொடுப்பேன் சொல்லுங்க? இந்தாங்க பஸ் வந்துருச்சு, கொண்டு போய் கொடுங்க. அதுவே மூஞ்சர் மாதிரி வச்சிருக்குமே, எப்படி நான் கொடுக்க போறேன்? சரி கூடு. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுக்கா. இந்தா பிடிச்சிக்கோ பழத்தை. வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடு.